ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக கஸ்டமர் வந்துட்டாங்க. கேஷாக கொடுத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக கழிச்சு அப்படியே வந்துட்டாங்க. லேட் ஆகி 455 500 கொடுத்துட்டாங்க. சரி லேட் ஆகிட்டு சொல்லிட்டு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நான் வேறு எப்படி ஸ்விக்கி அக்கௌண்ட்டில் போடுறதுன்னு தெரியல. இதுமாதிரி கையில் வந்ததே பிரச்சனை தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அமௌண்ட் டக்குன்னு ஃபுல்லாகிடுச்சுன்னா வச்சுக்கோங்க, ஆர்டரே வராது, எதுவுமே வராது. பாருங்க ஒரு வழியா சொன்னார் சார். பாருங்க கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சர்ஜியோடு சேர்த்து மொத்தமே 30 ரூபா தான் வந்துக்குது. பாருங்க இதுக்கு மேலே ஆர்டராக போகிறமோ தெரில. சரி நான் ஹோட்டலுக்காக போய்ட்டு ஆர்டர் ஆச்சுன்னே உங்கள்கிட்ட சொல்கிறேன் கைஸ். கைஸ் பார்த்தீங்கன்னா வண்டி இருக்கலான்னு பார்த்தேன், கரெக்டாக அப்படியே ஆர்டர் ஆச்சு கைஸ். சரி கைஸ் நான் ஹோட்டலுக்கு போய்ட்டு கிட்ட பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டலுக்கு வந்துட்டோம். ஃபுட்டு பார்த்தா இன்னும் ரெடி ஆகல. நம்ம ஃபுட்டு போய் கேட்டு போட்டோம் கைஸ். ஒரே ஒரு ஐட்டம் மட்டும் தான் வந்துருக்குது. ட்ராகன் பன்னீர்னு எதுவும் இருக்குது கைஸ். சரி உள்ளே போய் கேட்டு பார்ப்போம். காசு இன்னும் ரெடி ஆகிறதுக்கு இன்னும் 2 நிமிஷம் ஆகும் போட்டுக்குது. பார்ப்போம். பாருங்க காய்ஸ், இன்னும் 2 நிமிஷம் இருக்குது. 37 தான் ரெடி ஆகும் போட்டுக்குது. அப்போ நல்லா தெரிய பாருங்க காய்ஸ். ஒரே ஒரு ஐட்டம் தான், சீக்கிரமாக ரெடி ஆகிடுதுன்னு நினைக்கிறேன். சரிங்க கைஸ், வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்போ தராங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ரெடி ஆகலை. நம்ம உள்ளே போய் கேட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுட்டு எப்போ ரெடி ஆகணும். சாப்பாடா? ட்ராகன் பண்ணிடணும். எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில. இப்போ தான் பில்லு எடுத்துன்னு போய்க்கிறாங்க. இன்னும் 1/2 மணி நேரம் ஆகுது, 1 மணி நேரம் ஆகுதான்னு தெரில. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் டிலே பண்ணுறாங்கன்னு. பார்த்தா திருப்பி டிலே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. $64 $50. இதே ஃப்ரெண்ட்ஸ் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், எப்படி சீக்கிரமாக கொடுத்துட்டாங்க ஆர்டரு கேட்ட உடனே. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஆர்டர் கொடுத்துறாங்க. ஃப்ளோட்டிங் கேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 164 ரூபா வந்துக்குது. வேறு ஃப்ளோட்டிங் கேஸ் ஃபுல்லாச்சுன்னா என்ன பண்ண போகணுன்னு தெரியல கைஸ். அக்கௌண்ட்டில் வேறு காசும் இல்லை. சரி ஓகே கைஸ், கஸ்டமர் லொகேஷன் போயிட்டு நான் கிட்டே பேசுகிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் லொகேஷன் வந்தாச்சு.
கால் பண்ணிக்கிறேன் கஸ்டமருக்கு. நான் சுகில்தி கால் பண்ணுறேண்ணா. அண்ணா சாரா இருக்கேன், அங்கே தானே இருக்கேன். ஆப்போசிட்ல இருக்க பாருங்க. இங்கே ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆதார் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கேஷாக கொடுத்துறாங்க. 165 ரூபா கொடுத்துக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா கேஷ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் பண்ணலாம், 4 கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதான் அமௌண்ட்டான அந்த ஃபுட்டு கொடுத்துட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெயில் அடிக்கிறதுல அந்த பிரைட்னஸ் ஃபுல்லாக வச்சா கூட தெரிய மாட்டேங்குது, ஏன்னு தெரில. பாருங்கள் இப்போ தான் வந்து சர்ஜியோடு சேர்த்து 30 ரூபா தான் வந்து பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்டார்ட் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் வந்துச்சு. டபுள் ஆர்டர் வச்சிச்சு என்னான்னு தெரில. பாருங்கள் டபுள் ஆர்டர் வச்சிச்சு திடீர்னு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஹோட்டலுக்கு போய்ட்டு நம்ம லாஸ்ட்டாக இருந்தில் அதே ஹோட்டலில் தான் போகுது ஃப்ரெண்ட்ஸ். நான் ஹோட்டலில் போய்ட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டபுள் ஆக்டர் வந்துக்குது. இப்போ எவ்வளோ நேரம் ஆக போகிறாங்கன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். சரி நான் ஹோட்டலில் போய்ட்டு உங்ககிட்ட பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டலில் வந்துட்டோம். உள்ளே போய் வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். உள்ளே போய்ட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன். கைஸ் 3 மணி ஆகும் போட்டுக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் எத்தனை மணி ஆகுது. ஒரு ஆர்டருக்கே 1/2 மணி நேரம் ஆகும். இப்போ ரெண்டு ஆர்டர் ஒரே ஹோட்டலில் வந்துச்சு கைஸ். எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில. வேறு ஹோட்டலில் போட்டிருந்தா கூட பரவாயில்ல. 2 ஆர்டரும் ரெண்டு ஆர்டர் ஒரே ஹோட்டலில் போட்டாங்க. அது வேறு ஒரே கஷ்டமாக இருக்கும் பாருங்கள். தெரிய பாருங்கள், 2 ஆர்டரும் சேம் ஹோட்டல்லே போட்டாங்க கைஸ். இதுலேயே நம்ம ரீச் லொக்கேஷன் பிக்கப் தான் காமிக்குது நம்ம வீட்லையுமே. இதுலேயும் 3 மணி பார்த்தீங்கன்னா இதுலேயும் 3:01 காமிக்குது கைஸ். எப்படியும் 1/2 மணி நேரம் ஆகிடுதுன்னு நினைக்கிறேன் 2 ஆர்டரும் சேர்த்து கைஸ். பார்க்கலாம் கைஸ் எவ்வளோ நேரம் தான் ஆகுதுன்னு. நான் வந்து 2 ஆர்டரே முடிஞ்சிருன்னு நினைக்கிறேன். இது முடிச்சிட்டோட வீட்டுக்கு போக வேண்டியது நினைக்கிறேன். 4 மணி அடி நினைக்கிறேன் கைஸ். இது முடியத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங்கில் தான் போகுது கொடுக்குது ஆர்டரு. இது கொடுத்துட்டு நம்ம அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது கைஸ். சரி ஓகே கைஸ், நான் ஃபுட்டு ரெடியாக சொல்ல உங்கள்கிட்ட பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுட் ரெடி போட்டுக்கிறாங்க. இன்னொரு ஆர்டர் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ரெண்டுமே ஃபுட் ரெடி போட்டுக்கிறாங்க. போய் வாங்கிப்போம். $81.45 $81.45 ஒன்று. அப்புறம்
5697ண்ணா. ரெண்டு ஆர்டர்ண்ணா. வாட்டர் பாட்டில் இருக்கா? 1 லிட்டர் 20 லிட்டர். அரைக்குறையாக போட்டு வச்சுட்டு அப்புறம் நான் போய் வர மாட்டேங்குது. நீங்கள் ஒன்றும் போடாமல் இருந்துட்டா கூட பரவாயில்ல. ஓகே அரைக்குறையாக ஒன்று மட்டும் வந்தால் நான் திரும்பி போட்டேன்னா லாக் ஆகிடும். அந்த பில்லை கொடுத்துருச்சு. நான் வரோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஆர்டருமே வாங்கியாச்சு. பிக்கப் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 ஆர்டருமே கொடுத்துறாங்க. 2 ஆர்டருமே பிக்கப் போட்டுக்கலாம். ஃபஸ்ட் ஆர்டர் பிக்கப் போட்டுச்சு. நான் லேட்டாகனு பார்த்தேன். கொஞ்சம் சீக்கிரமே கொடுத்துட்டாங்க. அவ்வளோதாங்க. கரெக்டாக இப்போ 3 மணி ஆயிடுச்சு. நம்ம திரும்ப எப்படியோ 2 ஃபுட்டு கொடுக்குறதுக்கு எப்படியும் கரெக்டாக ஒரு கரெக்டாக ஒரு 4 மணி ஆகிடுன்னு நினைக்கிறேன் காய்ஸ். சரி ஓகே காய்ஸ், நான் கஸ்டமர் லொக்கேஷனில் போய்ட்டு உங்ககிட்ட பேசுகிறேன்.